வீக்கெண்ட் எபிசோட்னாலே நம்ம மக்களுக்கு எங்கேருந்து வந்து பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு வருது. ஹோஸ்ட்ங்கிறவர் மக்களின் பிரதிநிதி. பயங்கரமா இந்த உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ்லாம் கேவலமா விளையாடுறது, ரூல் பிரேக் பண்றது, திமிரு காட்டுறது, மற்றவங்களை தேவையில்லாம பயங்கரமா வந்து பர்சனல் அட்டாக் பண்றது. we take it personally. ஏதோ நம்ம கிட்ட அதை செஞ்ச மாதிரி நம்மளுக்கு கிட்டத்தட்ட கோவம் வரும். ஏன்னா அதை லைவா பாக்குறோம், நம்ம நேரத்தை செலவழிக்கிறோம். இதை மக்களே கண்டஸ்டன்ட் சட்டை பிடிச்சி கேட்க முடியாதுன்ட்டு தான் அந்த சட்டை பிடிச்சி கேட்கிற வேலைக்கு ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங்கான எஃபெக்டிவான யாரும் டாமினேட் பண்ண முடியாத ஒரு ஹோஸ்ட்டை சூஸ் பண்றாங்க. அதுக்கு மேல அவங்க மக்களின் பிரதிநிதியா சொல்றதுக்கும் இந்த காரணம் தான். பிகாஸ் somewhere we have to feel a sense of satisfaction after a week full of frustration. நம்ம சாட்டிஸ்பாக்சன் அடையிறதுக்கு ஒரே ஒரு ஹோப்பா இருந்த வீக்கெண்ட் எபிசோடும் நம்மளோட வீக் ஃபுல்லா இருந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் உச்சக்கட்டம் அடையிற இடமா மாறி போச்சு வீக்கெண்ட் எபிசோட். வீக்கெண்ட் எபிசோட்ல நம்மளுக்கு கண்ணுக்கு கிளியரா தெரிஞ்ச புலன்பட்ட விஷயங்களான ஹோஸ்ட் கோட்டா, திட்டத்துக்கு பதிலா வஞ்ச புகழ்ச்சி ட்ரீட்மெண்ட், கலையரசன் கொடுத்த திடுக்கிடும் தகவல்கள் உண்மை போல் தெரிகிறது ஏன், அது என்ன, பாலுத்துருவேன்னு சொல்ற ஒரு வார்த்தை பயங்கரமான கேவலமான வரலாறுலயே முறையாக கேவலத்தின் உச்சக்கட்டத்தின் வார்த்தை, அது ஏன், இவர் ஏன் அதை அப்படி ஹேண்டில் பண்ணாரு, அந்த விஷயத்துல நடந்த அநீதிகள் தெரியணுமா? பத்தாததுக்கு இந்த வீக் முழுசாவே பயங்கரமான ரூல் பிரேக்க தான் மெயினா ஹோஸ்ட் கேட்கணும். அதுல எனக்கு தெரிஞ்ச 5 விஷயத்த, அதுவும் பீக்கான 5 விஷயத்த கேட்க இவங்க தவறிட்டாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோ பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு பல விவரங்களை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க சவுண்ட் மாமி சேனல்ல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல, அதை உடனே கிளிக் பண்ணிட்டு வீடியோவை பார்த்துருவாங்க. வீடியோக்குள்ள போலாமா? ஹோஸ்ட் கோட்டால வந்தாலே எக்ஸ்ட்ராவா அவங்களுக்கு பெரிய அளவுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது. ஏன்னா அந்த கோட்டாவே அவங்களுக்கு கொடுத்த ஒரு சலுகை. இதுல தப்பு செய்யும் போது அவங்களுக்கு தனி விதமா நல்ல முறையா அவங்க கிட்ட கேள்வி கேட்கறதெல்லாம் பயங்கரமான உச்சக்கட்ட தவறு. ஹோஸ்டுக்கு எப்படி போயிடுச்சுன்னா, விஜய் சேதுபதிக்கு மக்கள் மேல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா, தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும்போது மக்களுக்கு நம்மள பதில அவங்க ஃப்ரெண்டை தானே அவங்க வந்து சப்போர்ட் பண்றாருங்கிற ஹார்ட் பிரேக் சிச்சுவேஷன் மாதிரி ஆயிடுச்சு. இதனால விஜய் சேதுபதி மக்களோட டீம்ல இருக்காரா இல்லாட்டி தவறுகள் செஞ்சு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் டீம்ல இருக்காரான்னு மக்களுக்கு they've started feeling dissociated with the host. சுருக்கமா சொல்லணும்னா, தவறுகள் காமனா நடக்கிற இடங்கள்ல அது வீக் ஃபுல்லா இருக்கிற எபிசோட்ஸ்ல காட்டிட்டு இருந்து காமனா அட்ரஸ் பண்ற ஒரு ஹோஸ்ட்டை நம்ம பார்த்துட்டு வந்ததுனால அந்த தவறுகளை 2 கண்டஸ்டன்ஸ் பண்றபோது ஒரு கண்டஸ்டன்ஸ் ஒரு மாதிரி திட்டுறதும் இன்னொரு கண்டஸ்டன்ட் வேற மாதிரி திட்டுறதும் எவிடென்ட்டா பளிச்சுன்னு தான் தெரியும். அதனால ஹோஸ்ட் அதை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கண்டஸ்டன்ட் ஏற்கனவே இந்த தவறு செஞ்சதுக்காக தான் திட்டிருக்கோம், அப்போ இப்ப நம்ம ஃப்ரெண்டா இருந்தாலும் இதே விஷயத்துக்காக பிடிபடும் போது இதே மாதிரி தான் திட்டணும், இதுல கொஞ்சம் மாறினா கூட நம்மள மக்கள் சந்தேகப்பட்டுருவாங்கன்னு ஊறிச்சு அவர் கவனிச்சிருக்க வேண்டாமா? பெருசா ஒண்ணும் இல்லைங்க, ஒரு 4 எக்ஸாம்பிள் சொல்றேன். குரூப்பிசம், நான் கோஆபரேஷன் டு டாஸ்க், பேட் வேர்ட்ஸ் அண்ட் பாடி ஷேமிங். குரூப்பிசம் கனி பண்ற போது அவங்க கிட்ட ருத்லஸா இருந்துகிட்டு இந்த குரூப்பிசத்தை சாண்ட்ரா பிரஜென்ட் செய்யும் போது நாமினேஷன் டைம்ல அதுவுமா அதை நார்மலைஸ் பண்ணாரு விஜய் சேதுபதி. நீங்க எல்லாம் குரூப்ல தான் ஆடுங்க, யார் சொன்னீங்கன்னு மட்டும் சொன்னாரே தவிர குரூப்பா ஏன் ஆடுறீங்க, அது கேமை வந்து பாதிக்குதுன்னு கனிக்கு சொன்ன மாதிரி இவர் ஏன் சாண்ட்ரா கிட்டயோ பிரஜன் கிட்டயோ திவ்யா கிட்டயோ சொல்ல? நான் கோஆபரேஷன் டு டாஸ்க், பாட்டில் டாஸ்க்ல பார்வதி வந்து கோஆபரேட் பண்ண மாட்டேன்னு அந்த டாஸ்க்ல இருந்து ஜட்ஜாக வெளியில வந்திருப்பாங்க, அதுக்கு பொழந்திருப்பாரு விஜய் சேதுபதி. திவ்யாக்கு தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் பேஷண்ட்னு இவர் சொல்றாரு இல்லையா, அந்த பாயிண்ட் எடுத்தா கூட இவங்க தானே பேஷண்ட், போயிருக்கலாம் இல்ல சாண்ட்ரா. சோ பேசிக்கா சாண்ட்ரா காமிச்சது நான் கோஆபரேஷன் தான், பாரு காமிச்ச மாதிரி பாட்டில் டாஸ்க்ல. அந்த இடத்தையும் குத்தத்தை தூக்கி பேஷண்டான, சரி பேஷண்ட்னு சொல்லலாம், பேஷண்ட்னு கூட பார்க்காம அவங்களுக்கு தலைவலி இருந்தது, அவங்க ஒன்னும் கையை பிடிச்சி ஒன்னும் உட்காத்தி வைக்கலையே சாண்ட்ராவை. பாருங்க, திவ்யானால அவங்க கேம் ஸ்பாயில் ஆகுதுன்னு இவரு வஞ்ச புகழ்ச்சியெல்லாம் யூஸ் பண்ணி சாண்ட்ராவை திட்டுறதெல்லாம் டோட்டலா நியாயம். ஏன் இதே வஞ்ச புகழ்ச்சி யூஸ் பண்ணி பார்வை கூட திட்டிருக்கலாமே? ஒரு தவறு செய்யும் போது வஞ்ச புகழ்ச்சியை வச்சு கூட அழகா திட்டுற மாதிரி செஞ்சு அவங்கள வந்து டைரக்டா இமோஷனலா ஆக்காம திட்டலாங்கிறது சாண்ட்ரா உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் விஜய் சேதுபதி சரோடைய இந்த வஞ்ச புகழ்ச்சி டேலண்டே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுதுங்க. இதே நான் கோஆபரேஷன் ஆதிரை மாஸ்க் போடாம இருந்தப்போ பிக் பாஸும் பொழந்திருப்பாங்க ஆதிரைய, வெளியில விஜய் சேதுபதியும் அதை வீக்கெண்ட்ல பொழந்திருப்பாங்க ஆதிரைய. மாஸ்க் போடாம இருந்தாங்களாம், ஒரு பனிஷ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணாங்க. வீக் ஃபுல்லாவே பிக் பாஸ் கத்தியும் கெஞ்சியும், ஜாக்கெட் போடாம இருந்தது, ஜெயிலுக்கு போகாம இருந்தது, பயங்கரமா வெளியில எல்லாம் பூண்டு எடுத்து வெளியில தூக்கி போட்டது, இந்த விஷயத்துக்கெல்லாம் சாண்ட்ராவை எப்படிலாம் திட்டிருக்கணும்? அப்போ தப்பு ஆதிரையோ பாரு செஞ்சா வேற, சாண்ட்ரா செஞ்சா வேறையா? பிக் பாஸ்ல பேட் வேர்ட்ஸ் பேசினா வரலாறு படிக்கிற அளவுக்கு திட்டுகள் வந்திருக்கு. எங்க சொருக போறீங்களே, எங்க சொருக போறீங்க, ஜாக்கெட் அவுத்துட்டு என்கிட்ட இப்ப சண்டை போடவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஹோஸ்ட் மொமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்காம இருந்திருக்கோம். ஏன் இதுக்கு முந்தின வாரங்கள்ல கமருதீன் கேவலமா பேசினதுக்கும் எஃப்ஜே பேசினதுக்கும் குழந்த விஜய் சேதுபதி ஆண் பெண்ணு பாரபட்சமே பார்க்காம ஃப்ரண்ட்ல அவங்களோட ஸ்பேஸ் பவுண்டரியை இன்வைட் பண்ணிட்டு மூஞ்சிய முன்னாடி வச்சுக்கிட்டு த்ரெட்டன் பண்ற பிரஜன் கிட்ட ஏன் இவ்வளவு சாஃப்டா டீல் பண்ணாரு? வீக்கெண்ட் எபிசோட் ஃபர்ஸ்ட் டேலயே நமக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு. இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை அப் பண்றது, அப்பிங் த கேம்னு சொல்லுவாங்க, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் லெவல அப் பண்ணது ஓப்பனிங் ஸ்டேட்மெண்டாவே ஒரு சண்டே சாண்ட்ரா கிட்ட கோச்சிக்கிட்டீங்களான்னு சொன்னதெல்லாம் தாங்க முடியாத எரிச்சலை தான் உண்டாக்குச்சு. கலையரசன் வெளியில சொல்லிட்டு இருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நான் வெளியில வர அன்னைக்கு தான் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் உள்ள வந்தாங்க, நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கங்க, நாங்க வெளியில உங்களை அனுப்ப மாட்டோம், வச்சு செய்யுங்க அவங்கள அப்படின்னு சொன்னாருன்னு வெளியில சொல்லிட்டு இருக்காரு. கலையரசன் வந்து அன்ஸ்டேபிளா இருந்த காரணத்தினால தான் அவரை வெளியில ஏத்துனாங்கிற விஷயம் உண்மையா இருந்தாலும் இவர் சொல்றது சில இடங்கள்ல நம்மளால உதாசீனப்படுத்தாம இருக்க முடியல. உள்ள இருக்கிறவங்கல யார் வில்லன் யார் ஹீரோ மெட்டீரியல் தெரியாம எல்லாமே ஒட்டுமொத்தமா ஒரு கோமாளி கூட்டம் கத்திட்டு இருந்த மாதிரி தான் பிக் பாஸ் போயிட்டு இருந்துச்சு. உள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் காமனான எனிமி இருந்து அதே மாதிரி ஸ்ட்ரீம் லைன் பண்ணா இந்த கத்தறதை நிறுத்திட்டு ஒருத்தரை நோக்கி ஒருத்தர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி சண்டை போட ஆரம்பிப்பாங்க மூளையோடன்னு சொல்லிட்டு வைல்ட் கார்ட்ஸை உள்ள இறக்கி இருந்திருக்காங்க. ஏன்னா இந்த முறை தான் வைல்ட் கார்டு என்ன பண்ணுவாங்க, இப்படி கிளிப்பேன் அப்படி கிளிப்பேன்னு ஒரு ப்ராபகண்டா செட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ப்ரோமோ கிரியேட் பண்ணிட்டே உள்ள போனாங்க.
மக்களோட எதிர்பார்ப்புகளுக்கு நாங்க நடந்துப்போம்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு போற மாதிரி ப்ரோமோ போட்டதெல்லாம் இந்த சீசன்ல தான் முதல் முறையா. இப்போ வில்லனியஸா நடந்தா தன்னோட இமேஜுக்கு பாதிப்பு வரும்னு தெரியாத அளவுக்கு ஒரு மீடியால இருந்து 25 இயர்ஸ் இருக்கிற பிரஜனுக்கும் சாண்ட்ராக்குமா இது புலன்படாம போச்சுன்னு எனக்கு சந்தேகம் கொஞ்சம் வருது. குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, அந்த அளவுக்கு டெஸ்பிரேஷனா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. டெஸ்பிரேஷன் இஸ் அண்டர்ஸ்டுட். பட் இந்த டெஸ்பிரேஷனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்காக வில்லன் ஸ்கிரிப்டை கொடுத்து உள்ள அம்சாங்களா பிக் பாஸ்ங்கிறதும் நம்மளுக்கு யோசிக்க தோணுது. அதே சமயத்துல அவங்களோட ரெப்யூட்டேஷனை பார்கென்ஷிப்பா வச்சு விளையாடுவாங்களான்னு யோசிக்க தோணுச்சு. ஒருவேளை நீங்க பண்றதெல்லாம் பண்ணுங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னதுக்கு காரணம் உங்களுக்கு பேட் இமேஜ் வரதான் செய்யும், இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க சொல்லி அதுக்கப்புறம் வீக்கெண்ட்ல உங்களை திருத்துற மாதிரி செஞ்சு அதுக்கப்புறமா நல்லதான மாதிரி காமிச்சுக்கோங்க, மக்கள் அதை மறந்துடுவாங்கன்னு சொல்லி இருக்க கூட செஞ்சிருக்கலாம் இல்லையா? ஸோ லூஸ் யூர் ரெப்யூட்டேஷன், பிகம் த வில்லன், தென் கெட் ஸ்கோல்டட் இந்த வீக்கெண்ட் எபிசோட், அதுக்கப்புறம் ரெப்யூட்டேஷனை வந்து கரெக்ஷன் பண்ணி ரெப்யூட்டேஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு ஒரு ஸ்கிரிப்டா கூட இருந்திருக்கலாமே. இது நடந்ததுன்னு சொல்லல, இது கூட நடந்திருக்க சந்தர்ப்பம் இல்லாமலையா போகும்? பிகாஸ் இங்க இருந்தது டெஸ்பிரேஷன். பிரஜினுக்கும் சாண்ட்ரா மாதிரி there was a desperation in Big Boss for the whole format of the game to become more interesting. ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாம காரணத்தினால தான் உள்ள அனுப்புறனால both of them desperation காரணத்தினால ஒரு வேலை ஸ்கிரிப்டடா இதை எடுத்துட்டு போகிறதுக்கு இவங்க எத்தனிச்சு பண்ணிட்டாங்கன்னு கூட நம்மளுக்கு தோணுது. பிக் பாஸ்லேயே வரலாறு படைக்கிற அளவுக்கு முதல் முறையா இந்த பால் ஊத்துற விஷயம் ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம்னு நான் சொல்லியிருப்பேன். இது ஏன்னா உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸையே அசிங்கமா திட்டதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். பட் உங்க அப்பா செத்து போனோம், உங்க அம்மா செத்து போனா என்ன செய்வ அப்படின்னு சொல்லிட்டு சாவை பத்தி அவங்களுடைய வீட்டுல இருக்கிற உறவினரை பத்தி ஒருத்தர் பேசுறத நம்ம பிக் பாஸ் வரலாறுலயே நம்ம பார்த்தது கிடையாது. ஒருத்தர் பேசும்போதே ஹோஸ்ட்டுகள் அவங்கள மண்டையில அடிச்சு உட்காத்தி வச்சு நம்ம பிக் பாஸை பார்த்தவங்க ஹோஸ்ட் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸை வந்து பால் ஊத்துறியான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பேசும்போது மற்றவங்களோட அப்பா அம்மா சாவறதை பத்தி எல்லாம் பேசுறீங்களே, உங்களுக்கு ஏதாவது மூளை இருக்காங்கிறத கேள்வி கேட்கறதுல ரொம்ப ஒரு லைட் ஹார்ட்டடா நடந்துக்கிட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. இதுல கோவத்தின் உச்சக்கட்டம் எப்போ எல்லாரும் அடைஞ்சிருப்பாங்கன்னு என்னுடைய கெஸ்ஸிங் என்னன்னா, பார்வோட மனநிலை இஸ் நோ ராக்கெட் சயின்ஸ். அவங்களுக்கு யாருக்கு வந்து மக்களிடையே பயங்கரமான ஒரு செல்வாக்கு இருக்கோ, இல்லாட்டி பிக் பாஸ் டீமுக்கும் விஜய் சேதுபதி சார் கிட்ட எவ்வளவு செல்வாக்கு ஒருத்தருக்கோ அவங்களோட சேர்ந்து விளையாடினா நம்மள வெளியில அனுப்ப மாட்டாங்கிற அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி தான். திவாகர் இருக்கிற வரைக்கும் மக்கள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. இந்த கேஸ்ட் ரிலேட்டடாலாம் போச்சு இல்லையா போன சீசன்ல, அந்த மாதிரி பயங்கரமா கேஸ்ட் வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அவர் உச்சக்கட்டமான புகழ் அடைஞ்சிருப்பாருன்னு சொல்லிட்டு அவங்களோட இருந்தாங்க. அவர் போனதுக்கு அப்புறம் எவிடென்ட்டா நம்மளுக்கே தெரியுது ஹோஸ்டும் சரி பிக் பாஸ் டீமும் பயங்கரமா வந்து தே பீங் வெரி கைண்ட் டு பிரஜன் அண்ட் சாண்ட்ரான்ட்டு. ஸோ இவங்களோட விளையாடினா நம்மள வந்து காலி பண்ண மாட்டாங்கன்னு இவங்க நினைச்சிட்டு பார்வை இவங்களுக்கு ஜாலராவா இருக்காங்க. பட் பார்வை இந்த இடத்துல பயங்கரமா துள்றான் சார் எஃப்ஜேன்னு சொன்னதெல்லாம் பயங்கரமான தவறு. நம்ம எல்லாருக்குமே தன்னை பத்தி பேசுறதை விட தன் அப்பா அம்மாவை இழுத்துட்டு வந்து பேசினாலாம் பயங்கரமான கோவம் வரும். எஃப்ஜே காட்டின கோவத்துல எனக்கு என்னமோ நியாயம் தான் தோணுச்சு. இன்ஃபேக்ட் இவர் எஃப்ஜே கூல் டவுன் பண்ணி நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்காக கேள்வியை நான் கேட்கறேன்னு எஃப்ஜேயை வந்து ஆறுதல் சொல்லியிருக்கிறதுக்கு தவிர எஃப்ஜே போய் அடக்கிறாரு விஜய் சேதுபதி. இதென்னமோ அவர் அடாவடித்தனம் செய்ய வந்த மாதிரியும் எனக்கு முன்னாடி அடாவடித்தனம் எல்லாம் செய்யாதங்கிற மாதிரியும் எஃப்ஜேயோட ஃபீலிங் ஜெனுவினே இல்லாத மாதிரியும் நடந்துக்கிட்டாரு விஜய் சேதுபதி. அன்டச்ட் ரூல் பிரேக்ஸ். கிலோவா பூண்டை வந்து தேயில எடுத்துட்டு வந்து வீடு ஃபுல்லா குப்பையாக்குனது, பூண்டை வேஸ்ட் பண்ணது, ஃபுட்டை வேஸ்ட் பண்ணா பிக் பாஸ்ல இந்த அளவுக்கு வீக்கெண்ட் எபிசோட்ல திட்டுகள்லாம் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்துருப்போம் இல்லையா? திவ்யாக்கு அப்போனும் தலைவலி இல்லையே, தலைவலி வந்த திவ்யா இதை செய்யவே சொல்லலையே, சுயமாக இந்த ரூல் பிரேக்கர் செஞ்சது சாண்ட்ரா. அப்போ சுயமாக தவறுகள் செய்யும் போது ஏன் சுட்டி காட்டல விஜயஸ்? சாண்ட்ராவும் திவ்யாவும் ஜெயிலுக்குள்ள போன உடனே பயங்கரமான பர்சனல் அட்டாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை வந்து 24/7 அதை வெளியிலையும் டெலிகாஸ்ட் பண்றாங்க. சபரியா இருந்தா வேலைக்காரன் மாதிரி பண்ணிருக்கலாம், சர்வெண்ட் மாதிரி இங்க உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். கமருதீன், பாரு, அரோரா வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரொம்ப சீப்பா வந்து ஐ திங்க் சொல்வதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அதை வந்து கட் பண்ணிட்டாங்க. நீங்க அந்த ப்ரோக்ராம் பேர் போட வேணாம். இவங்க 2 பேரும் அவங்க 3 பேரை சித்தரிச்ச விதம் ரொம்பவே கேவலமா இருந்தது. இட் வாஸ் டைரக்ட் அட்டாக் ஆன் தேர் பர்சனல் கேரக்டர். சாண்ட்ரா ப்ரோமோலயே வந்தது. இன்ஃபேக்ட் இந்த பர்டிகுலர் விஷயம் விக்கல்ஸ் விக்ரம வந்து பயங்கரமா இப்படி பண்ணிட்டு உங்களுக்கு இதுவும் தான் அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு பாடி ஷேம் பண்ணிருப்பாங்க. பானபத்திர ஓனாண்டின்னு சொல்லிட்டு இதே விக்கல்ஸ் இதே பாடி ஷேம் பண்ண பார்வை சும்மா விட்டாரா அவரு? ஜெயிலுக்குள்ள ஏன் சாண்ட்ரா போலன்னு மட்டும்தான் வீக்கெண்ட்ல இருந்த ஒரே கேள்வியா இருந்தது விஜய் சேதுபதிக்கு டுவர்ட்ஸ் சாண்ட்ரா. பிக் பாஸே அனௌன்ஸ் பண்ணியும் 4-5 வாட்டிக்கு மேல விக்கல்ஸ் அனௌன்ஸ் பண்ணியும் ஜாக்கெட்டை போடுங்கன்னு சொன்னா ஜாக்கெட்டை போட மாட்டேன்னு சொல்றதுக்கு திவ்யா காரணமா என்ன சாண்ட்ராக்கு? இந்த ரூல் பிரேக்க ஏன் கேட்கல? ஹோஸ்ட்னே விடுவாங்க, கலைஞர்ங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துப்போம். ஒருத்தர் கலையை வந்து முன்னாடி சமர்ப்பிக்கும் போது கலைஞரா இருக்கிற விஜய் சேதுபதி இதை ஏன் நீங்க டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றீங்க? இந்த மாதிரி நிறைய கலை நிகழ்ச்சிகள்லாம் உள்ள நடக்கும்போது இந்த மாதிரி டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாதானே அடுத்த வாட்டி ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கோ ஏதாவது ஒரு கலை நிகழ்ச்சி உள்ள பண்ணும்போது அதை ரெஸ்பெக்ட் பண்ணணுங்கிற பேசிக் புத்தி இதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னா உங்களுக்கு தோணும். ஒருவேளை பாரு மட்டும் நான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க விருப்பப்படல, இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நான் வாக் அவுட் பண்றேன்னு சுயேட்சையா அந்த யோசனை எடுத்து வெளியில விலகி போயிருந்தா பாருவை வேணா திட்டிருப்பாரு. ஒருவேளை சாண்ட்ராவோ சொல்லி பாருவும் சேர்ந்து இந்த விஷயத்த செஞ்சனால பார்வை திட்டினா சாண்ட்ராவும் திட்ட வேண்டியதா போயிரும்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த டோட்டலா ஸ்கிப் பண்ண மாதிரி தான் தோணுச்சு. வேற என்ன விஷயங்கள் எல்லாம் ஸ்கிப் பண்ணாங்க வீக்கெண்ட் எபிசோட்ல? அதே மாதிரி எனக்கு இருந்த ஒப்பீனியன் டுவர்ட்ஸ் திஸ் வீக்கெண்ட் எபிசோட் உங்களுக்கும் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலும் டெஃபினட்டா ஷேர் பண்ணுங்க. ஐ எம் வெரி ஈகர் டு லிசன் டு யூ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சௌமி மாமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பிபி பாக்குறாங்கன்னா அதை ஷேர் பண்ணுங்க. So till I meet you in the next video, it's bye from Soumi Mami guys, bye.